இந்தி ஏத்துக்கலன்னா நிதி தரமாட்டேன்னு சொல்றதை விட அராஜகம் இருக்க முடியுமா? தமிழ்நாட்டை சார்ந்தவங்களை அராஜகவாதிகள் சொன்ன தர்மேந்திர பிரதான் அரை மணி நேரத்தில் மன்னிப்பு வச்சுட்டாங்க நம்ம தமிழ்நாட்டு எம்பிக்கள். இந்த போர்க்குணத்தை அவங்களா தாங்கிக் கொள்ள முடியல. அதனால்தான் தமிழ்நாட்டிலிருந்து வர உறுப்பினர் எண்ணிக்கையை குறைக்க சதி செய்யறாங்க. தொகுதி மறுசீரமைப்பு எனும் கத்தி தென்னிந்தியாவுடைய தலைக்கு மேல தொங்கிக்கிட்டு இருக்கு. இதனால தமிழ்நாடு கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் இப்போ 39 மக்களவை தொகுதிகள் இருக்கு. பாண்டிச்சேரி ஒண்ணு, அது 40, அது வேற. தமிழ்நாட்டில் 39. இதை குறைக்கிற அபாயம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. பொதுவா மக்கள் தொகை வச்சுதான் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்படுது. மக்கள் தொகை குறைவா இருக்கிறதுனால நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கையும் குறையும். தமிழ்நாடு மொத்தமா 8 மக்களவை இடங்களை இழக்கும்னு தெரியுது. அதாவது இனி தமிழ்நாட்டுக்கு 39 இல்ல, 31 எம்பிக்கள் தான். நமக்கான பிரதிநிதித்துவம் குறைஞ்சு அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைக்கும். வட மாநில பகுதிகள் தமிழ்நாட்டினுடைய குரல் நசுக்கப்படும். இது ஏதோ வெறும் உறுப்பினர் இணைக்க பற்றிய கவலை மட்டும் இல்லை. நமக்கு நம்ம மாநிலத்துடைய உரிமையை சார்ந்தது. இதை வச்சு அனைத்து கட்சி கூட்டத்தை நாம் கூட்டணும். பாஜக நீங்களாக, ஓரிரு உதிரி கட்சிகள் நீங்களாக, மற்ற கட்சிகள் எல்லாம் வருகை தந்து நம்முடைய கருத்துக்களுக்கு வலு சேர்த்தாங்க. இது தமிழ்நாட்டுடைய பிரச்சனை மட்டுமல்ல, தென் மாநிலங்களின் பிரச்சனை என்ற காரணத்தால் இன்னும் சில மாநிலங்களும் இதனால் பாதிக்கப்படும். ஆகவே எல்லோரையும் ஒன்று சேர்க்கிற முயற்சிகளை இறங்கி இருக்கிறோம். தென் மாநிலங்களை எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியாத பாஜக வட மாநிலங்களை பெறக்கூடிய அந்த வெற்றியை வச்சு ஆட்சியை தக்க வச்சுக்கலான்னு பார்க்குது. தான் சதி. தங்களுக்கு செல்வாக்கான மாநிலங்களுடைய எம்பிக்கள் எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டு பார்க்கிறாங்க. இத திமுக தடுத்து நிறுத்தும். தென் மாநில கட்சி அனைத்தையும் சேர்த்துக் கொண்டு தடுப்போம். தொகுதி மறுசீரமைப்பில் பாதிக்கப்பட மாநிலங்களை சேர்த்து கூட்டு நடவடிக்கை குழு அமைக்க இருக்கிறோம். ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, ஒடிசா, மேற்கு வங்கம், பஞ்சாப் ஆக 7 மாநிலங்கள் இருக்கக்கூடிய 29 கட்சிகளுக்கு நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். நம்முடைய பிரதிநிதிகள், அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் நேரடியாக சென்று இந்த கடிதங்களை சம்பந்தப்பட்ட இடத்திலே கொடுத்திருக்கிறார்கள். 2 நாட்களாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, பிற மாநில முதலமைச்சரோடு நானே நேரடியாக தொலைபேசியில காலையிலும் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு அமைச்சர், ஒரு எம்பி அடங்கிய குழு சென்று இந்த கருத்தை எடுத்து சொல்றாங்க. விலைக்கு நேரடியாக போய் சொல்லிட்டு இருக்காங்க. இதனுடைய தொடர்ச்சியா சென்னையில் பல்வேறு மாநில கட்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டத்தை மார்ச் 22ஆம் தேதி நடத்த இருக்கிறோம். இந்திய நாட்டுடைய கூட்டாட்சி அமைப்புக்கும் ஜனநாயக கொள்கைகளுக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துறதா தொகுதி மறுசீரமைப்பு இருக்கு. 39 எம்பிக்கள் குரலையே ஒன்றிய அரசு ஏற்க மறுக்கிற நிலையில இந்த எண்ணிக்கை இன்னும் குறைஞ்சாலோ குறைக்கப்பட்டாலோ அது தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்படுகிற அழிக்க முடியாத அநீதியாகிவிடும். பல்வேறு மாநில கட்சிகளும் இணைந்து எடுக்கிற முடிவின்படி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நாம் எடுப்போம். நிதி தரமாட்டோம், அதிகாரத்தை பறிப்போம். இதை கேள்வி கேட்டா தொகுதி எண்ணிக்கை குறைப்போம் என்ற அளவுக்கு எதேச்சதிகார ஆட்சியை நடத்திட்டு இருக்கக்கூடிய பாஜக, உறுதியோடு சொல்றேன், பாஜகவோட இந்த பாசிச நடவடிக்கைகளுக்கு நாம் எந்த காரணத்தை கொண்டும் உயிரே போனாலும் அடிபணிய மாட்டோம். பாஜகவுடைய பாசிச நடவடிக்கைகளுக்கு எதிராக ஒட்டுமொத்தமா இந்தியாவை திரட்டுவோம்.
பாஜகவின் ஆதிக்கவாதி சாதிய சிந்தனை நம்ம மக்களுடைய சமூக நீதியை மறுக்குது. பாஜகவின் சர்வாதிகார சிந்தனை நம்மளை போன்ற மாநிலங்களோட சுயாட்சி தன்மையை நொறுக்குது. பாஜகவுடைய மதவாத சிந்தனை இந்த நாட்டின் மதச்சார்பற்ற தன்மையை சிதைக்குது. பாஜகவுடைய எதேச்சாக எண்ணம் கூட்டாட்சி தத்துவத்தை ஒழிக்க பார்க்குது. இத இப்ப தடுக்கலனா பிறகு எப்பவுமே தடுக்க முடியாது. சமூக நீதி, மதச்சார்பின்மை, கூட்டாட்சி இந்தியா, மாநில சுயாட்சி கோட்பாடுகளின் கீழ் இந்தியாவை அணி திரட்டுவோம். அப்படி அணி திரட்டினா மட்டும்தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும். அதனால தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்ற போராட்டமானது இந்தியா முழுமைக்குமான போராட்டமாக மாறப்போகுது. பிரதமர் மோடி அவர்களே, உங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், இந்தியை வளர்க்கிறதை விட இந்தியா வளர்க்க பாருங்க. எத்தனை ஆயிரம் கோடி செலவழிச்சாலும் சமஸ்கிருதத்தை வளர்க்க முடியாது. மக்களால் பேசப்படாத மொழி, மொழியை வளர்க்க கோடி கோடியாக கொட்டி குவிப்பீங்க. உலகமெங்க பல நாடுகளில் அரசு அங்கீகாரத்தோடு மக்களால் பேசப்படுகிற எங்க தமிழ் மொழிக்கு ஓரவஞ்சனை செய்வீங்களா? நாடு இப்ப என்ன நிலையில் இருக்கு? பிரதமர் அவர்களே, ஜிடிபி எனப்படும் இந்திய நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தியை என்னவா வச்சிருக்கிறீங்க? கடந்த அக்டோபர் டிசம்பர் ஆகிய 3வது காலாண்டுல 6.8 விழுக்காடா வளரணும்னு சொன்னாங்க. ஆனா 6.2 விழுக்காடு தான் வந்திருக்கு. இதுதான் உங்களுடைய வளர்ச்சி இந்தியாவா? அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு சரிஞ்சு சரிஞ்சு படுபாதாளத்துக்கு போகுது. 2014ஆம் ஆண்டு நீங்க ஆட்சிக்கு வரும்போது அமெரிக்க டாலருக்கு இணையான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு 58 ரூபாய் 47 பைசாவா இருந்துச்சு. இப்போ 2025ஆம் ஆண்டு 87 ரூபாய் 99 பைசா ஆயிடுச்சு. இதுதான் இந்தியாவுக்கான வளர்ச்சியா? அமெரிக்க பொருள்கள் மீது விதிக்கிற கூடுதல் வரியை குறைக்க இந்தியா ஒத்துக்கிட்டாங்கன்னு அந்த நாட்டினுடைய அதிபர் வெளிப்படையா பேட்டி அளிச்சிருக்கிறார். இது அவமானம் இல்லையா? இந்தியாவுக்கு இருக்க மதிப்பு மரியாதை இதுதானா? இந்தியாவுடைய மதிப்பை உயர்த்த நீங்க எடுத்த நடவடிக்கை என்ன?